இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பிக்ஷா வந்தனம். பொதுவாக பிக்ஷ அப்படின்னா என்னன்னு தெரியும். இன்றைக்கி பிக்ஷா வந்தனம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையோடு உங்களுக்கு சில காரண காரியங்களோடு விளக்கலாம் என்று நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சாப்பாடு போட்டாங்கல்ல, அவங்கள வாழ்க்கையில் மறந்துடாத, அவங்கள நினச்சிக்கோ. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாத அப்படிம்பாங்க. பல முறை நான் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே கெடுதல் நினைக்காத. இதுதான் அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் பல தடவை, தானத்தில் சிறந்தது அன்னதானம். என்ன நிறைய விஷயம். சைவ பெருமக்களில் ஒரு வரவுண்டு, ஒரு நல்ல வரி உண்டு. யாவருக்குமாம் உண்ணும்போது ஓர் கைப்பிடி. என்னது? யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இதுதான் ரொம்ப நுட்பம். நீ பிறருக்கு சாப்பாடு போடணும், வாரி வளைச்சி வாழை இலை போட்டு தலைவாழை இலை தெளித்து பெரிய 10 வகை காய் கறி கூட்டு வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லையா. ஒரு கோவிலுக்கு நீ போகிற, சுவாமி நமஸ்காரம் பண்ணுற, சாமியை சேவிக்கிற, எல்லாம் முடிக்கிற, சாமியை வலம் வர, நீ கொண்டு போயிருக்கல கட்டுச்சோறு, அதை திருக்கோவிலினுடைய நிழல் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஓரமாக உட்காந்து அப்படி பிரிக்கும்போது யாராவது ஒருத்தன் அம்மா அப்பா அப்படின்னு கேட்டால், யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, நீ சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து ஒரு பிடியை எடுத்து கொடு. இதுக்கு மேலேயா ஒருத்தர் எளிமையோட தானத்தின் பெருமையை சொல்ல முடியும்? இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பிக்ஷாவந்தனத்தினுடைய நுட்பத்தை கொண்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், காலடியில் தோன்றிய கருணை கடல் கருணாமூர்த்தி ஆதிசங்கர பகவத்பாதா குருகுல கல்விக்கு போகிறார். பொதுவாக குருகுல கல்விங்கிறதே உங்களுக்கு தெரியும், ஞானம் பிறந்தால் அதற்கு முன்பு பணிவு பிறக்கும். பணிவு வந்தால் தான் படிப்பு வரும். எப்படி? ஞானம் பிறப்பதற்கு முன்பு பணிவு வரணும், பணிவு வந்துட்டால் படிப்பு வரும். ஏன் குருகுல கல்விக்கு அமிச்சாங்கன்னா, அங்கே குறிப்பிட்ட காலம் அங்கே தங்கி நீங்கள் படிக்கின்ற போது மதிய உணவு இடைவேளை அப்படின்னா ஒரு திருவோடுன்னு ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. பிக்ஷாவந்தனம் எடுத்துகிட்டு போய் பல வீடுகளில் பவதி பிக்ஷாந்தேகின்னு அந்த குழந்தை கேட்கும். அவங்க தானம் தர்மம் செய்வாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து குரு வீட்டில் வச்சு, அப்புறம் பகுத்துண்டு பள்ளிகள் நோம்புதல், அது அடுத்த சாப்டர். இப்போ நான் ஒரே ஒரு செய்தி கேட்குறேன். பகவத்பாதா திருவோடு எடுத்துக்கொண்டு பிக்ஷாவந்தனத்துக்கு போகிறார். அன்றைக்கு ஒரு துவாதேசி. பொதுவாக நம்முடைய சமூகத்துக்கு தெரியணும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் விரதத்தில் மிக உன்னதமான விரதம் ஏகாதேசி விரதம். ஏகாதேசியில் விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் விடணும். அதுவும் எப்படின்னா, ஒரு அகத்திக்கீரை நெல்லிக்காவாது தான தர்மம் பண்ணி விடணும். இப்படி இருக்குது. அந்த துவாதேசி அன்னைக்கு பகவத்பாதா போய் திருவோடு ஏந்தி நின்று பிக்ஷாவந்தனம் கேட்குறாரு. உள்ளேந்து ஒரு பெண்மணி ஓடி வந்திருக்கிறது ஒரு பெரிய குழந்தை, பச்சிலம் குழந்தை, பசியோடு வந்து நின்று பிக்ஷ பாத்திரத்தை ஏற்றி நிற்கிறாளே, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு வீடு ஃபுல்லாக போய் பார்க்குறாங்க. எல்லா பாத்திரம் பண்டம் எல்லாம் இருக்கு, ஆனால் உள்ள பொருள் இல்லை. ஏன்னா அவ்வளவு வறுமை, அவ்வளவு எளிய குடும்பம். அங்கே எங்கே தேடி பார்க்குறா, ஒரே ஒற்றை நெல்லிக்காய் மட்டும் இருக்குது. தன் குடும்பம் உண்வதற்காக வைத்திருந்த, பசியாறுவதற்காக வைத்திருந்த ஒற்றை நெல்லிக்காவை எடுத்து வந்து தன் இல்லத்தின் அருகிலே இருந்து அப்படி 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 அதுக்குள்ளே போடுறா பிக்ஷாவந்தனத்துக்குள்ளே. அதற்குள்ளே அந்த குழந்தை கண்மூடி பாடத் தொடங்கிறது. மலைமலையாக நெல்லிக்காய் கொட்டினது. அதுக்கு பேர் தான் உங்களுக்கு தெரியும், கனகதாரா தோத்திரம்னு பேர். அதை தமிழில் மொழிபெயர்த்தார் கண்ணதாசன். ஏன்னா வறுமையை எது போக்கினுச்சு? இந்த அம்மா தரணுமே, தானம் செய்யணுமேங்கிற எண்ணம் போக்கியது. அதனால தான் பிக்ஷாவந்தனத்துக்கு அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன? அது மணிமேகலை கையில் இருந்த பாத்திரம். எடுக்க எடுக்க அன்னம் வருகின்றது போல உங்கள் இல்லத்தில் யாரேனும் ஒருவனுக்கேனும் நீங்கள் ஒரு நாளேனும் ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அக்ஷய திருதின்னு வருது. நம்ம அக்ஷய திருதினா கடையில் போய் நின்று பவுனுக்காவது காசு வாங்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, யாரேனும் ஒரு ஏழைக்கு கூப்பிட்டு ஒரு தயிர் சாதமாவது நீ கொடுக்கணுங்கிறது தான் அக்ஷய திருதியோடைய உண்மையான அர்த்தம். அது பிக்ஷாவந்தனத்தினுடைய மேன்மையை, உச்சத்தை காட்டுவது. இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? உலகத்தில் மனிதனுக்கு நிறைவே வராது.
பொண்ணு கேட்டால் இன்னும் கொஞ்சம், பொருள் கேட்டால் இன்னும் கொஞ்சம், மண்ணு கேட்டால் இன்னும் கொஞ்சம். பொண்ணையும் பொருளையும் மண்ணையும் வேண்டான்னு சொல்லாதவன் கிடையாது. ஆனால் ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுங்க வயிறார, போதும் 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 போதும், ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிம்பா. மனித மனம் நிறைவடைவது, பூரிப்படைவது, மகிழ்ச்சி அடைவது, ஆனந்தம், அற்புதம், சந்தோஷம் பெறுவது எது? உணவு. அதனால்தான் கர்ணன் கொடை வள்ளல் விண்ணுலகம் சென்றபோது பசின்னா அப்புறம் ஆள்காட்டி வரலை வச்சோன்னு கடித்து பசி போக்கினா. ஏன்னா இல்லை என்று சொல்லாது வந்தவனுக்கு வாரி வழங்கிய வள்ளல் அன்னதானமே செய்யலையா. ஆனால் விதுரர் சோறு போடக்கூடிய குடிசையை காட்டியதற்காக கைவரலை கடித்த போது பசி நின்றதாக வரலாற்று பதிவு உண்டு. அப்போ இடத்தை காட்டினதுக்கே பெருமைன்னா சோறு போட்டதற்கு இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். பாரதத்தில் ஒரு எளிமையான பாத்திரம் விதுரன். பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது, எளிமை. ஆனால் படைப்பு கடவுள் பகவத்கீதை தந்தவன், பாஞ்சாலி புகழ் காத்தவன், படிப்பதற்கு கீதையை தந்தவன், பாரத போர் முடிக்க சங்கை எடுத்த பரம்பொருள் விதுரன் வீட்டுக்குள்ளே போய் அந்த ஏழையினுடைய அன்பில் மெச்சி உப்பு கஞ்சியை குடித்தான் என்று சொன்னால் அவனுடைய அபரிமித அந்த பிக்ஷாவந்தனத்தினுடைய எண்ணம், உபசரிப்பு, உணவு தரக்கூடிய பாங்கு. கண்ணனுடைய அன்பை குசேலன் பெற்றானே, பொன்னையும் பொருளையும் மண்ணையும் கொடுத்துமா பெற்றான். ஒரு பிடி அவளை தன் மனைவி தர அதில் துண்டில் சுமந்து கொண்டு போய் கொடுக்க கொடுக்க அந்த பரம்பொருள் பரந்தாமன் வாயை திறந்து உண்ண உண்ண இந்த வீடே மாளிகையாக மாறியதாக நமக்கு இதிகாசம் சொல்கின்றது. அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, உள்ளன்போடு நீங்கள் பிறருக்கு நாள்தோறும் உணவிட வேண்டும். அந்த பிக்ஷாவந்தனம் செய்ய 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 இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பதுதான் நிதர்சனம். தமிழ் சமூகத்து சான்றோர்களுக்கு இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் பணிந்து பதிவிடுவது, வந்தவரை வரவேற்று முகமலர்ச்சியோடு நீங்கள் ஒருபடி உணவை தந்தீர்கள் என்றால் உள்ளம் மட்டுமல்ல இல்லமும் குளிரும் உய்யும் என்பதே நிதர்சனமான உண்மை. இதுபோன்ற நற்சிந்தனையோடு மீண்டும் நாளை சந்திப்போம்.